டாக்டர், பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதாவது தனக்கு குழந்தை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கு, ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேர் மத்தியில தன்கிட்ட குழந்தை இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்காங்க. வேற யாரையும் நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர ஆர்டிசன் பேபி, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு அளவுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் டாக்டர். குழந்தை இருக்கா, ஆனா அவங்க குழந்தைகிட்ட காமிக்கிற அன்பை அவளால புரிஞ்சுக்க முடியல. அவ என்ன சொல்ல வரான்றது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தா. ஏன்னா அதால குழந்தையால கன்வே பண்ண முடியாது. இது ரொம்ப மனசு வருத்தத்துக்கு கூடிய ஒரு விஷயம் டாக்டர். ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு கூட நீங்க தீர்வு காண்டு, அதாவது நாட் ஓன்லி இன் இந்தியா, எஸ்பெஷலி அப்ராட்ல இருக்கிற நிறைய பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட ஆர்டிசன் பேபிஸா இருக்கட்டும், வளர்ந்தவங்களா கூட இருக்கட்டும், நீங்க கம்ப்ளீட் 100% நீங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு இதே பேக் டு த ஸ்கூல் லைஃப், அந்த அளவுக்கு உங்களோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ ஆர்டிசன் பேபிக்கு நீங்க எந்த விதமான, அதாவது ஆர்டிசன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எந்த விதமான சிகிச்சை நீங்க கொடுக்குறீங்க டாக்டர்? ஆர்டிசம் இவன் பல பேர் பாத்தீங்கன்னா குழந்தையே இல்லைன்னு பாதிக்கப்பட்ட பலர் இருக்கும் போது, ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தும் அந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல் காணப்பட்டால் எந்த அளவுக்கு மனசு வேதனை இருக்குங்கிறது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப என்கிட்ட நிறைய பேஷண்ட் வராங்க, அவங்க ஒவ்வொரு கதையை சொல்லும் போது பார்த்தா மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை நான் இப்ப எடுக்கும் போது கூட எனக்கு சில நோயாளிகள் என்கிட்ட சிகிச்சை பெற்று போனவங்க கண்முன்னே இருக்கிறாங்க. ரொம்பவும் பரிதாபமா இருக்காங்க. இப்ப நல்லபடியா நல்ல நிலைமையில நார்மல் ஸ்கூல்ல படிக்கும்போது பார்க்கும்போது எனக்கு அதுவும் பெருமையா தான் இருக்கு. என் சிகிச்சை எடுத்துட்டு போய் இன்னைக்கு நார்மல் ஸ்கூல்ல படிக்கிற நிறைய நோயாளிகள் நான் பார்க்க முடியும். யூஎஸ்ஏ கண்ட்ரில நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களே நிறைய பேர் பேசிட்டு அனுப்பி இருக்கிறாங்கன்னா என்னோட சிகிச்சை முறை எப்படி. என் காரணம் நான் அந்த நோயாளியை நான் பார்க்கறதே கிடையாது. ஏன்னா அது என் குடும்பத்துல ஒருத்தருக்கு இந்த மாதிரி பாதிப்பு நான் என்ன பண்ணுவனோ, என் கடமை என்னவா இருக்குமோ அப்படிதான் அந்த நோயாளியை சிகிச்சை வச்சுட்டு வரேன். ஒரு பெருமைக்காக சொல்லலை. ஏன்னா அப்படி ஒரு பாதிப்பு நான் ஏற்கனவே என் குடும்பத்தை நான் பார்த்த ஆளு. நான் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கிறேன். திரும்ப சொல்லி என் மனசை நான் கஷ்டப்படுத்தி விரும்பல. ஆர்டிசம் குழந்தை தனக்குன்னு ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்கதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குது தன்னை சுத்தி. இதுதான் ஆர்டிசம் குறைபாடு. ஆர்டிசம்னா நோய் நினைச்சு பயந்துட்டு இருக்கிறீங்க. அந்த பயத்தை விடுங்க ஃபர்ஸ்ட். சாதாரண குறைபாடு அந்த குழந்தைக்கு, அது நிச்சயமா நிவர்த்தி பண்ண முடியும் ஆரம்ப ஸ்டேஜ். நான் அப்படிப்பட்ட குழந்தைங்க எடுக்கிறேன். இப்போ 6 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளை எடுத்தா சிகிச்சை எடுக்கிறேன். சின்ன வயசுல எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க் இருக்கனால 6 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள், 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தை பெரிய பாதிப்புலாம் வந்துடாது. அதனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 6 வயசுக்கு மேல அந்த மாதிரிப்பட்ட பாதிக்கப்பட்ட குழந்தைங்க நான் சிகிச்சை எடுத்து சிகிச்சை எடுக்கிறேன். அப்படிப்பட்ட குழந்தைகளை நான் எப்படி சிகிச்சை எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அது தனி கேர் எடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தை எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்க பிறவிலிருந்தே அப்படி இருக்குதா, இல்ல இவங்களுக்கு பிறவி நோயா. இப்ப நிறைய பேருக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மேரேஜ் பண்றாங்க, ஆரம்ப ஸ்டேஜ்ல குழந்தைய பெற்றுக்கிறாங்க, சின்ன வயசுலயே பார்க்கறாங்க. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பு வருது. அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு அடுத்த குழந்தைங்க இடைவெளி குறைவா இருக்கும் போதும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வருது. ஏன்னா அதுக்கு தேவையான ஹார்மோன் கிடைச்சிருக்கு. அதாவது முதல் குழந்தைக்கு கிடைச்ச ஹார்மோன் அடுத்த குழந்தை ஷார்ட் பீரியட்ல தரிக்கும் போது அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்து கிடைக்காம இருக்கும்போது அந்த மாதிரி பாதிப்பு நிறைய வந்துருக்கு. நீங்க கேட்கறாங்க, சார் நீங்க எப்படி சொல்றீங்க, எனக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்குது, நீங்க 2வது குழந்தைய பற்றி பேசுறீங்க என்ன சொல்லலாம். இது முதல் குழந்தைக்கு கண்டிப்பா பரம்பரை வேதனை இருக்கும், குடும்பத்துக்குள்ளே மேரேஜ் பண்றது. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சொத்து இன்னொருத்தருக்கு போயிடக்கூடாது, நம்ம சொத்து நம்ம குடும்பத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் மரபு வழி, அவங்க அந்த நோய் மரபு வழி நோய்னு சொல்லுவாங்க. அப்படியும் ஆர்டிசம் பாதிக்கப்படுறாங்க. சிலருக்கு இந்த மாதிரி பாதிப்பு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, சில அதிர்ச்சியான சம்பவங்கள், குழந்தை வயிற்றுல இருக்குது அந்த டைம்ல அவங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சிகள், இப்படிப்பட்ட பிரச்சனை நிறைய பேசினாங்க. இப்ப இலங்கையில பாதிக்கப்பட்டவங்க நிறைய நோயாளிகள் சிகிச்சை வச்சு நல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நிறைய பேர் நான் காமிக்க முடியும். பட் அவங்க அந்த குழந்தைய நான் இன்னொரு இதுல காமிச்சு எனக்கு அப்படி ஒரு சம்பாதிக்கணும் எனக்கு ஆசை இல்லை. அவங்களா விருப்பப்பட்டு நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. சார் நான் இப்படி பாதிக்கப்பட்டேன், அது அவங்க முதல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட எனக்கு சொல்றாங்க, சார் நிச்சயமா என் குழந்தை சரியாயிட்டா என் குழந்தை அவங்க டிவி பேட்டி கொடுக்க வைப்பேன் சொல்லி நிறைய பேருக்கு பேட்டி கொடுத்து தான் இருக்கிறாங்க. நான் யாரும் வற்புறுத்தல கிடையாது. அவங்க சரியாகி நல்லபடி இன்னொரு இடத்துல போய் அவங்க லைஃப் அமைச்சிட்டா அது எனக்கு பெரிய சந்தோஷம். அதுதான் அப்படிதான் நான் சிகிச்சை எடுத்துக்கிறேன்.
ஆட்டிசம் குறைபாடு என்னன்னு கேட்கிறாங்க. ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைங்க அதான் தனக்குன்னு ஒரு உலகத்தை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. அதுக்கு அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. சில குழந்தைங்க கை கால் சில செயல்பாடு இல்லாமல் இருக்கும். சில குழந்தைங்க பார்த்தா கண் ஒரு பேலன்ஸ் இல்லாம இருக்கும். தான் தாய் தந்தரை அவங்களுக்கு உணர முடியும், ஆனா அவங்கள அந்த பாசத்தை காமிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். சில குழந்தைங்க கூட நடக்க முடியாமல் இருக்கு. சில குழந்தைங்க பேச முடியாமல் வாங்க எப்படி இருக்கு. இப்படிப்பட்ட குழந்தைங்க என்கிட்ட வர்றாங்க. இல்ல குழந்தைங்க மட்டும் இல்ல, இப்ப எனக்கு வாட்டி பேசுன்னு பாத்தீங்கன்னா 21 வயசுல 40 வயசு வரைக்கும் உள்ள நோயாளி கூட நிறைய பேர் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க, குணமாகி போயிருக்காங்க. அதுக்கு ஒரு வயது வரம்பு கிடையாது. ஆரம்ப நிலையில வரவங்க பரம்பரை வரக்கூடியவங்க இருப்பாங்க, இடைப்பட்ட நிலையில் வரக்கூடியவங்க மனதிற்சினா இருப்பாங்க. சிலர் பாத்தீங்க இப்ப அந்த காதல் தோல்விங்கிறது இருக்குது, அப்படிப்பட்ட பாதிப்புல வந்தவங்க நிறைய மன அழுத்தம் காரணத்தால் வந்த நோயாளிகள் ஏற்பட்டா அவங்களுக்குலாம் அதிக நாள் சிகிச்சை தேவைப்படும், கவுன்சிலிங் தேவைப்படும். குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை தேவைப்படாது, அவங்க ஷார்ட் பீரியட்ல குணமாகி போயிருக்கிறாங்க. ஆனால் மனநோய்ங்கிறது அந்த ஆட்டிசம் குறைபாடுகள் பெரிய இழப்பு கிடையாது, அது ஒரு குறைபாடு தான், தீர்க்கக்கூடிய ஒரு நோய் தான், குணப்படுத்த நிச்சயமா முடியும். ஆனா நிச்சயமா நம்பிவாங்க. அந்த குழந்தைய நான் உடனே டேரக்டா கூப்பிடுறது கிடையாது. என்கிட்ட வர சிகிச்சைக்கு வராங்க, இப்ப ஃபாரின்ல நிறைய பேர் வராங்க, அவங்க நான் உடனே இங்க வாங்கிட்டு கூப்பிடுறது கிடையாது. அந்த குழந்தையோட வீடியோ கிளிப் எடுத்து அவங்க பேரண்ட்ஸ் அனுப்ப சொல்றேன். இப்ப நவீன காலத்துல உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஸ்கைப் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லா வகை ஃபெசிலிட்டியும் இருக்குது. அவங்க வீடியோ கிளிப் எடுத்து அனுப்புறாங்க. அப்புறம் 2 மினிட்ஸ்க்கான அந்த வீடியோ கிளிப்பை பார்க்குறேன், மூமெண்ட்ஸை பார்க்குறேன், அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பர் ரிப்போர்ட்டை கேட்குறேன். அப்படி இங்கே வர முடியாதவங்க அங்கே ரிப்போர்ட் எடுத்து அனுப்புறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு நான் மருந்து கொடுக்குறேன். அந்த மருந்து சிகிச்சை எடுத்த பிறகு கொஞ்சம் முன்னேற்றம் கண்ட பிறகு அவங்க நேரில் வரேன். அப்படிதான் நிறைய பேருக்கு நான் சிகிச்சை எடுத்து வர்றேன். நிச்சயமா ஆட்டிசம் குறைபாடு உள்ள குணப்படுத்த முடியும். அதுக்கு பேரண்ட்ஸ் நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும், இந்த டாக்டர் மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்தா போதா. டாக்டர், இந்த மாதிரி ஆர்டிஷன் பேஷண்ட்ஸ்க்கு நீங்க எந்த விதமான சிகிச்சை கொடுக்குறீங்க? மற்ற மருத்துவ முறைகளுக்கும் உங்களோட சிகிச்சை முறைக்கும் வேறுபாடு என்ன இருக்கு? அதாவது நீங்க இப்ப கேட்டீங்க மற்ற மருத்துவ முறைக்கும் உங்க மருத்துவ முறைக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்க. மற்ற மருத்துவ முறைகளை பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஆட்டிசம்க்கு நோக்கி ட்ரீட்மெண்டே இல்லை, இன்னும் அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா எங்க மருத்துவ சிகிச்சை நாங்க எப்படி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அவங்களோட பேரண்ட்ஸ் இங்க கூப்பிட்டு வரோம். கூப்பிட்டு ஆயில்ல அவங்கள பெரும்பாலும் அவங்க பாதிப்புக்கு தகுந்த ஆயில் மற்ற ஆயில் மசாஜ் பண்ணி சரி பண்றோம். உள்ளாத சாப்பிட மருந்து கொடுத்து சரி பண்றோம். இவன் பிரெயின்ல பாதிப்பு இருக்கு, சிலவங்களுக்கு பிரெயின்ல பாதிப்பு இருக்கும். பிரெயின்ல பாதிப்பு எந்த மாதிரி இருக்குதுங்கிறத மாத்திரையாலே குணப்படுத்தி, மாத்திரை மருந்தாலே குணப்படுத்துறோம். எங்களுக்கு மிக மருத்துவ முறையில அறுவை சிகிச்சை கிடையாது. அலோபதியில் என்ன உடனே இப்ப பிரெயின்ல ஏதாவது டியூமர் மாதிரி இருக்குன்னாச்சா உடனே என்ன பண்றாங்கன்னா அறுவை சிகிச்சை பண்றாங்க. அதுவும் சக்சஸ் ஆச்சுன்னு நிறைய பேர் சொல்லட்டும் பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் சார் நான் இப்ப பிரெயின்ல அறுவை சிகிச்சை பண்ணேன், என் குழந்தைக்கு நார்மல் ஆயிடுச்சு, இப்ப நார்மல் லைஃப்ல இருக்குன்னு எந்த யாராவது ஒரு பேரண்ட்ஸ் சொல்லட்டும் பார்ப்போம். கிடையாது. நான் என்கிட்ட வரவங்க நிறைய பேர் சிலவங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2-3 தடவை ஆப்ரேஷன் பண்ணவங்க கூட வர்றாங்க. என்கிட்ட அப்படிப்பட்ட பேஷண்ட் நிச்சயமா வராதிங்க. ஏன்னா ஏற்கனவே கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ண இந்த குழந்தைய பல துன்பங்களுக்கு உள்ளாக்கிக்கிட்டு கடைசி நேரத்தில் என்கிட்ட வராங்க. தயவுசெய்து ஆரம்ப செய்தியில வந்தால் எந்த இதா இருக்கட்டும் மருந்தாலே குணப்படுத்த நிச்சயமா முடியும். மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரை முடியாதுங்கிறதுக்கு ஒரு இடமே இல்லை. அதாவது அந்த அதிர்வுகள் முழு குத்துற மாதிரி குத்திட்டே இருக்கும். அந்த நோய்க்கு அந்த இப்போ பிரெயின்ல ஒரு டியூமர் மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, அந்த குழந்தைக்கு அந்த ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும்போதுன்னா அதோட இந்த சேட்டைகள் அதிகமா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு அப்நார்மல் பேபி எப்படி இருக்கும், அங்க குதிக்கிறது இங்க குதிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். அவங்க கண் இமை ஒரு இடத்துல நிற்காது. அந்த குழந்தைகளை பாத்தீங்கன்னா ஒரு கண் இமை ஒரு இடத்துல நிற்காது. செகண்டுக்கு செகண்ட் மாறிட்டு இருப்பாங்க. என்கிட்ட நிறைய பேஷண்ட் அப்படி பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், பெருமைக்காக சொல்லல, அவங்க நார்மல் லைஃப்ல போட்டுக்கிறாங்க. அன்னைக்கு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போட்டவங்க இன்னைக்கு சில குழந்தைங்க நார்மலா குணமாகி அதுக்கு நார்மல் ஸ்கூல்ல போய் இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க லைஃப் கணக்கு கடைசியில் யாரும் பேரண்ட்ஸ் சொல்றது கிடையாது. ஆனா அதே பேஷண்ட் இப்போ ஏகப்பட்ட பேஷண்ட் அனுப்பியிருக்கிறாங்க, நீங்க அவங்களும் சக்சஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்படிதான் என்னோட சிகிச்சை பண்றாங்க. இப்போ ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்டிசம் குறைபாடுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்படி பண்ணா கூட ஆபரேஷன் பண்றாங்க, திரும்பவும் அந்த பிரச்சனை வருதுன்னு தெரியுது. எனக்கே தெரியுது, நிறைய பேர் பேஷண்ட் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் தெரியும். ஒரு முறை எங்கிட்ட வந்து சிகிச்சை எடுத்தீங்கன்னா நிச்சயமா திரும்ப அதுக்காக மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் வராது. இதுதான் ஆங்கில மருத்துவத்துக்கும் எங்க மூலிகை மருத்துவத்துக்குள்ள வித்தியாசம். டாக்டர், இப்ப இந்த ஆர்டிசன் பாதிப்பை பத்தி ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. பட் ஆர்டிசன் பாதிப்பு வரதுக்கான காரணம் என்ன? அண்ட் இதுல ஏதாவது ஒரு லிங்க்ல இது ஒரு குடும்ப பாங்கான நோயா? எனக்கு இது பேசிக்கான ஒரு டவுட், நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஆட்டிசம் குறைபாடு என்னன்னு கேட்டீங்க, அதோட கேட்டீங்க இது ஒரு பரம்பரை வியாதியானு கேட்டீங்க. நிச்சயமா
ஆட்டிசம் குறைபாடுங்கிற ஒரு பரம்பரை வியாதின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே ரிலேஷன்ல மேரேஜ் பண்ணும் போதும், அதாவது தான் பிளட் ரிலேஷன்லயே அவங்க ஒரே மரபணு ஒட்டி போகும்போது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் நிச்சயமா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரைக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கிறேன். அதாவது அதிர்வுகள், மன அதிர்வுகள் காரணமாகவும் வருது. ஒரு குழந்தை வயிற்றுல இருக்குது, வயிற்றுல இருக்கும்போது அந்த தாய்க்கு ஏற்படுற அதிர்வுகள், இப்படி நிறைய பாதிப்பு இலங்கையை சேர்ந்த சகோதரிகள் நிறைய பேர் இப்படி பாதிப்பு வந்து தான் குழந்தைகளை ஒன்று சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது மன அதிர்வுகளால் ஓடுது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா போதை வஸ்துகள், அதாவது அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, ட்ரக் அடிக்ட் ஆயிருப்பாங்க, குறிப்பிட்ட காலத்துக்கு கூட அவங்களுக்கு பிரெயின்ல அவங்க செயல்பாடு இழந்திருக்கும். அந்த ஒரு சில நரம்புகள் செயல்பாடு இழக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரெயின்ல டியூமர் மாதிரி அதாவது கட்டிகள் வந்திருக்கும், அதை சரிவர பார்த்துருக்க மாட்டாங்க. அதோட தாக்கமும் இந்த மன அழுத்தத்துக்கு பெரிய காரணமாக இருக்கும். எல்லாமே ஆட்டிசம்னு சொல்லிட முடியாது. ஆட்டிசம்ங்கிறது ஒரு குறைபாடு, அதான் உண்மை. அதை நோயா எடுத்து சிகிச்சை அளிக்கிறத விட ஒரு குறைபாடை கண்டறிந்து சிகிச்சை அளிச்சா நிச்சயமா வந்து விடுபடும். டாக்டர், இந்த ஆர்டிசன் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து மோர் தென் நம்ம இந்தியால இருக்கிறவங்க உங்ககிட்ட நாடிட்டு வரதை விட ரொம்ப அப்ராட்ல இருந்து நிறைய பேர் வராங்க. அவங்க உங்களை எப்படி வந்து ஆக்சுவலி வந்து தொடர்பு கொள்றாங்க அண்ட் அவங்களுக்கு நீங்க எப்படி எந்த விதமான சிகிச்சை நீங்க கொடுக்குறீங்க டாக்டர்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டீங்க, தெளிவான கொஸ்டின் கேட்டீங்க. இப்ப நிறைய பேர் டவுட்ல இருக்கிறாங்க. இப்போ விளையாட்டுல இருந்து நிறைய பேர் வராங்க, என்ன போன்ல தொடர்பு கொள்றாங்க. சார் நாங்க இப்போ அந்த குழந்தைய எடுத்து வர முடியாத கண்டிஷன்ல இருக்கோமே, எப்படி சார் நான் உங்களை தொடர்பு கொள்றது? ஆனா உங்கள்கிட்ட சிகிச்சை எடுக்கணும், இப்படி உங்களோட சிகிச்சை எடுத்து நிறைய பேர் பலனடைஞ்சு நாங்கள் பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால உங்கள்கிட்ட சிகிச்சை எடுக்க சார், எப்படி சார் வர்றது? என்னால அந்த குழந்தைய கொண்டு வர முடியல சார், லீவ் இல்லை, இல்லை அந்த குழந்தைய இப்போ உடனே நாங்கள் விஷயம் எடுத்து வர முடியாத கண்டிஷன் இருக்கு சார், என்ன சார் பண்ணலான்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட நோய்களுக்கு நான் என்ன பண்றேன்னா அவங்ககிட்ட ஒரு வீடியோ கிளிப் ஒன்று அனுப்ப சொல்றேன். அந்த குழந்தையோட மூவ்மெண்ட்ஸ், அது சாப்பிட்றது, பேசுறது, இந்த மாதிரி அதோட ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் வந்து எனக்கு வீடியோ கிளிப் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை நான் ஸ்கைப்லேயோ அப்படி ஏதாவது ஒரு நிலை அவங்கள அனுப்ப சொல்றேன். அப்படி முடியாத வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் அனுப்பிடுங்கன்னு சொல்றேன். அதை பார்க்குறேன். அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி பாதிப்பு இருக்குங்கிறத நான் என்னோட செல்ஃபா நான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்புறமா அவங்க சொல்றேன், இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்துங்க. சிலவங்க சொல்லாங்க, இப்போ எங்க கண்ட்ரில வந்து டெஸ்ட் எடுக்கிறாங்க சார், பட் ஆனால் எங்கிட்ட தரமாட்டேங்கிறாங்க. எங்க குழந்தைக்கு ஆட்டிசம் பாதிப்புனா அது ஒரு தனி ஸ்கூல் வச்சிருக்கு, அந்த தனி ஸ்கூல்ல தான் அவங்க அந்த குழந்தைய சேர்க்க விடுறாங்க. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்ங்கிறதே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கஷ்டத்துலேயே இருக்க வேண்டியிருக்குது. இன்னும் சொல்லும்போது என்ன பண்ண, அந்த வீடியோ கிளிப் வச்சு நான் ஓரளவு ஒரு 3 months எல்லாம் 6 months வரைக்கும் அவங்களுக்கு மருந்து கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அப்படி ஒரு 6 months இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அந்த குழந்தைய முடிந்த வரைக்கும் ஒரு 6 months எப்படியும் நார்மலான ஒருத்தருக்கு வீசாவோ லீவோ கொஞ்சம் கிடைக்கும். இங்க வரவங்க அதிக நாள் உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது. அதிகபட்சம் 15 நாள் இங்க வந்து ஒரு ப்ராப்பரா டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க மருந்த கைவசமா எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால வெளிநாட்டில் இருக்கிறனால சிகிச்சை எடுக்க முடியாதுங்கிறது இல்லை. இப்ப நிறைய வசதிகள் இருக்கு. ஸ்கைப்ல சந்திக்கலாம், வாட்ஸ்அப்ல பார்க்க முடியுது, இன்னும் வைபர் இருக்குது, செலவில்லாமல் இருக்குது. இப்போ நிறைய நெட்லயே நம்ம பேசி எடுத்து அவங்களுடைய தொடர்பு வைக்க முடியுது. நிறைய பேர் இமெயில் அவங்க ரிப்போர்ட் அனுப்புறாங்க. இப்போ ரிப்போர்ட் மாறுபடும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. மெடிக்கல் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்டுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ இந்த நபருக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கவுண்டிங் எண்ணிக்கை வந்து இது மாறாது. இப்போ பெரும்பாலும் ஒரு நோய்க்கு வந்து WBC கவுண்ட்னு போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன், அந்த WBCங்கிறது ஒரு இருக்கும், அதோட கவுண்டிங் எண்ணிக்கை இருக்கும். ஆனால் கவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை வெள்ளை எடுத்து சேவ் பண்ண வச்சு தான் நம்ம டிசைட் பண்றோம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ இருக்குதுங்கிறத கனெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிகிச்சை அளிக்கிறோம். அதனால எங்க இருந்தாலும் அவங்களால சிகிச்சை எடுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு கூட அவங்க நேரில் வராங்க, நேரில் வந்து இங்கே நான் ப்ராப்பராக டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன். போகும்போது அவங்க ஒரு 6 மாசத்துக்கோ 9 மாசத்துக்கோ 1 year வரைக்கும் மருந்து கையில் எடுத்துட்டு போறாங்க. நிச்சயமா அவங்களால அந்த குழந்தை சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடி வராங்க. வரும்போதுக்குள்ள நார்மலா தான் வராங்க என்கிட்ட அவங்க திரும்ப வரும்போது. அப்படி நிறைய நோயாளிகள் சக்சஸ் ஆகிருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்களே நிறைய பேசினாங்க, இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் நான் சிகிச்சை அளிக்கிறேன். அதே மாதிரி அந்த குழந்தைய நான் மாற்று குழந்தையா பார்க்கறதே கிடையாது. அவங்க தொடர்பு கொள்றாங்க இல்லையா, நான் அடிக்கடி தொடர்பு கொண்டு அந்த குழந்தைகிட்ட பேசுற வரைக்கும் பேரண்ட்ஸ்ல பேசி கடைசி அந்த குழந்தை அங்கிள் நான் தான் நீங்க கொடுத்த சிகிச்சை கொடுத்த அந்த நேமுள்ள பேசி சொல்றது வரைக்கும் எனக்கு மனசு திருப்தி கிடையாது. அவங்க பேசுறது வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி 15 days ஒருக்கா 1 month ஒருக்கா அந்த பேஷண்ட்டையும் நான் டேரக்டா பேசி அவங்களோட அந்த என்ன கண்டிஷன்ல இருக்காங்கிறது அவங்க பேச்சிலே கண்டுபிடிக்கிறேன். நிறைய பேருக்கு ஸ்கைப்ல தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போய் சக்சஸ் ஆன குழந்தைங்க நல்ல நிலைமை இருக்கும்போது ரொம்ப பெருமைக்காரு.
அதனால வெளிநாடு உள்நாடுங்கிறது எனக்கு பாகுபட்சம் கிடையாது. இங்கே இருந்து அங்கிருந்து சிகிச்சை கண்டிப்பா எடுக்கும்போது ஒரு நாள் குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் இங்க வர வேண்டியிருக்கும். வந்து இப்ப எந்த கண்டிஷன்ல இருக்காங்க பார்த்து எடுக்கணும். ஏன்னா சிலவங்க பிரெயின்ல டியூமர் இருக்கும். அதனால அவங்க அங்க வந்து ஒரு முறை இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்து அதுக்கு தக்க சிகிச்சை எடுத்தா நம்ம குயிக்கா அவங்க அதுல இருந்து விடுபட வைக்க முடியும். இப்ப நம்ம அங்க அனுப்புற மெடிசன் பாத்தீங்கன்னா இப்ப எந்த டெஸ்டும் இல்லாம அனுப்புற மெடிசன் ஹெவி டோஸ் அனுப்ப முடியாது. அதனால இங்க வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து பரிசோதனை பண்ணி பார்த்து அவங்க சிகிச்சை எடுத்தாங்கன்னா நிச்சயமா நம்ம அதுக்கு தகுந்தவாறு நல்ல மருந்துகளை கொடுத்து ஹெவியா கொடுக்கலாம். அந்த ஹெல்த்துக்கு தகுந்தவாறு அந்த குழந்தை எப்படி இருக்குது, நோயோட வீரியம் எப்படி இருக்குது, அதன் தன்மை எப்படின்னு பார்த்து அதுக்கு தக்க சிகிச்சையை நம்ம கண்டிப்பா கொடுத்து சீக்கிரமா ரிலீஃப் கொடுக்க வைக்கலாம். எங்கிட்ட சிகிச்சை எடுத்து பெரும்பாலும் அந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேல அதிகமா சிகிச்சை எடுத்து வந்த குழந்தைங்க இல்லை. நோய்க்கு தகுந்த மாறுபடும். 6 முதல் 1.5 வருஷம் வரைக்கும் சிகிச்சை எடுக்க வேண்டி இருக்கும். அதாவது இந்த ஆட்டிசம் குறைபாடை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 6 மாசம் முதல் 1.5 வருஷம் வரைக்கும் கண்டிப்பா நிச்சயமா ட்ரீட்மெண்ட் எடுக்கும். நல்லா கேர் பண்ணி அவங்க சிகிச்சை எடுத்து ஷார்ட் பீரியட்ல அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சிடுறாங்க. இழுத்தடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்க சரியாக தான் இன்னும் 4 பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் இன்னும் 4 பேருக்கு சிகிச்சை அளிக்க முடியும். நான் அப்படிதான் சிகிச்சை அளிச்சு வரேன். நிச்சயமா ஒரு நோயை குணப்படுத்த முடியும், இந்த நோயாளி என்னால் காப்பாற்ற முடியும் இருந்தால் மட்டும்தான் எடுக்கிறேன். அப்படிப்பட்ட நோயாளி தான் சிகிச்சை எடுக்கிறேன். அதனால நிச்சயமா நம்பி வரலாம். டாக்டர், இப்போ ஒரு விஷயத்துல நம்ம பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதுல இருந்து கிளியர் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பயுமே அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், சொல்லுங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க டாக்டர். கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, இல்ல அவங்களுக்குள்ள இல்லைங்க இதெல்லாம் வேண்டாம். ஆனா உங்ககிட்ட, அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்த ஆர்டிசன் பேபிஸா இருக்கட்டும், இல்ல பெரியவங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், தானாவே முன் வந்து எங்களுக்கு இப்படி வாழ்க்கையில இருந்தது, ஆனா இன்னைக்கு பரிபூர்ணமா குணமாயி நாங்க ரொம்ப நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்றத சொல்லும் போது கேட்கறதுக்கே எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. பட் அதுக்கு மூல காரணமா இருக்கிற நீங்களும் உங்க மிஸ்ஸஸும் எவ்வளவு பெருமைக்குரிய விஷயமா இருக்கும். டாக்டர், என்ன சொல்றது, இந்த சீக்ரெட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். எப்படி இது நடந்தது அண்ட் எப்படி நீங்க அவங்க இந்த அளவுக்கு மாத்திருக்கீங்க? நிச்சயமா அவங்களுக்கு நான் என்னோட நன்றி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இப்படி என்கிட்ட ஆரம்ப ஸ்டேஜ்ல வர்றாங்க, சிகிச்சை எடுத்துக்கிட்டு சார் நான் என்னைக்குமே உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன், என் குழந்தை மட்டும் சரியாயிட்டு சார், நான் உங்களுக்கு பேட்டி கொடுப்பேன்னு சொன்னாங்க. நிறைய பேர் கொடுக்காம கூட இருந்திருக்கிறாங்க. பட் வில்லிங் ஆகி நானே உங்களுக்கு பேட்டி கொடுப்பேன்னு சொன்னேன். அந்த அவங்களுக்கு என் நன்றி தான் தெரிவிச்சு போடுவேன். என் சார்பு என் மனைவி சார்பு கண்டிப்பா அவங்களுக்கு நிச்சயமா நான் நன்றி கடன் பட்டிருப்பேன். என்னைக்குமே அந்த குழந்தை என் குழந்தை மாதிரி. ஏன்னா ஒரு முறை என்கிட்ட சிகிச்சை எடுத்தா அந்த குழந்தைய நான் என்னைக்குமே என் குழந்தைய தான் பாக்குறேன். ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்த நிறைய நோயாளிகள் நீங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த டாக்டரோ இந்த மேடமோ எப்படி அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சாங்க. என்னைக்கு அவங்க அந்த குழந்தைய கொண்டு என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அன்னையிலேருந்து அது என் குழந்தை, அப்படிதான் நான் கேர் பண்ணி சிகிச்சை அளிச்சு வரேன். அதனால தானே என்னமோ அவங்களுக்கு என் மேல ஒரு இனப்பு, அதான் என் உறவு மாதிரி தான் அவங்க என்கிட்ட போய் இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் அடுத்த பேசின கூட்டமா அவங்க வர்றாங்க, அந்த பசங்களையும் கூட கூப்பிட்டு வராங்க. உண்மையிலே அவங்களை விட அதிக சந்தோஷமா நான் ஒரு அளவுக்கு ஹாப்பியா இருக்கிறேன். அந்த குழந்தைங்க நான் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த குழந்தைங்க சக்சஸ் ஆகி வரும்போது அந்த அன்னைக்கு கேட்க மாட்டோம். முதல் நாள் அது அங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாத, அடுத்த நாள் கேட்கும்போது அங்கன்னு ஒரு வார்த்தை அந்த வாயிலிருந்து விடும்போது உண்மையில அது உணர்ச்சிபூர்வமான ஒரு வார்த்தை சொல்ல வாக்கியமே கிடையாது. அப்படி சரியாகி போகும்போது அந்த குழந்தை என்னோட குழந்தை என்னைக்குமே இருக்கும் அப்படிதான் நான் நினைப்பேன். அவங்க ரெக்கார்ட்ல இன்னும் வச்சிருக்கு. சில நோயாளிகள் ரெக்கார்ட் என்னைக்குமே அதை டிஸ்போசல் பண்ணதே கிடையாது. என்னைக்கு அந்த குழந்தை நாளைக்கு அதுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சு என்னைக்கு ஒரு நான் அந்த அங்கிள்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், என் லைஃப் எப்படி இருந்ததுன்னா அந்த குழந்தை என்கிட்ட பேசணும் தான் ஆசைப்படுறேன். ஏன்னா பாருங்க பல பேரோட ரெக்கார்ட் இருக்கு. அது நிச்சயமா அவங்களோட பெருந்தன்மை காமிக்குதான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு முறை ட்ரீட்மெண்ட் எடுத்தா இந்த டாக்டர் நமக்கு தேவையான விட்டுட்டு கூட போகலாம். பட் இல்ல நம்ம கூட இப்போ 1.5 வருஷமா அவர் சஃபர் பண்ணார் நம்ம குழந்தை கூட, அந்த ஒரு நன்றி கண்ணா என்னவோ திரும்பவும் அவங்க நம்மளை நாடி வர்றாங்கன்னா அவங்கள பாராட்டதான் செய்யும். நிறைய பேர் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து போகும்போது சொல்லுவேன், வரேன்னு சொல்லிட்டு போகாதீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் திரும்ப நம்ம சந்தோஷமா வரான்னு சொல்லிட்டு போனா கூட பிரச்சனை இல்லை, நோய்க்காக வராதிங்க, திரும்ப இந்த நோய்க்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து வராதிங்கன்னு சொல்லி அப்படி நிறைய நோயாளிகள் இருக்காங்க என்கிட்ட. எனக்கும் இந்த ஆட்டிசம் பேபிக்கும் உள்ள பந்தம் தான். ஏன்னா சில நோய்களுக்கு 3 மாசத்துல குணப்படுத்தி அனுப்பியிருப்பேன், 6 மந்த்லயே குணப்படுத்தி போயிருப்பாங்க. இந்த குழந்தைங்க என்கிட்ட அட்டாச் ஆகிறது 1.5 வருஷம் 1 வருஷம் 1.5 வருஷம் கண்டிப்பா அந்த அளவுக்கு சஃபர் பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ எனக்கு அவங்களுக்குள்ள பந்தம் அப்படித்தானே, உணர்வுபூர்வமான பந்தம் தான் காரணம். அவங்க திரும்ப எனக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாங்கன்னா அதுதான் காரணம்னு நான் சொல்றேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கட்டாயமா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மருத்துவ நிகழ்ச்சியிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை பிரியா விடை பெறுவது உங்கள் அன்பு தோழி கிருத்திகா.
பொதுவா பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அழகான ஒரு குழந்தையை பெற்று அந்த வாழ்க்கை கம்ப்ளீட் ஃபேமிலி அப்படின்ற வாழ்க்கை தான். அதுல நிறைய பேர் வந்து குடுப்பினை இல்லாம இந்த குழந்தையின்மை பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாங்க. பட் அதுக்கும் நம்ம கிட்ட வந்து ஒரு அழகான ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதெல்லாம் பார்த்தோம். ஆனா அந்த ஸ்டேஜ்க்கு அடுத்ததா ஒரு ஸ்டேஜ் வந்து கையில கிடைச்சும் அனுபவிக்க முடியாம சந்தோஷப்பட முடியாம இருக்குது அப்படின்னா இந்த ஆர்டிசன் பேபி, அதாவது மன வளர்ச்சி குன்றிய குழந்தை வந்து நம்மளுக்கு பிறந்துட்டா எப்படிலாம் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு எதுவுமே சந்தோஷம் இல்லாம இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் ஒவ்வொருடன் வந்திருக்கிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சந்துரு. ஆனா அந்த கஷ்டமான சூழ்நிலையில 2 years அவங்களுக்கு வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தைதான் வந்து தனக்கு பிறந்திருக்குன்றது கூட தெரிஞ்சுக்காம ஆஃப்டர் 2 yearsக்கு அப்புறமா அவங்க அதை ரியலைஸ் பண்ணி எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லாம ஒரு மனசு சோர்வடைஞ்ச அந்த நேரத்துல நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் கொடுத்தது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல். சோ அப்படிப்பட்ட தம்பதியினரை இன்னைக்கு நம்ம அந்த குழந்தையோடு மீட் பண்ண போறோம். அதுவும் அந்த குழந்தை இப்ப ஆர்டிசன் பேபி இல்லைங்க, ஸ்கூல் போற ஒரு அழகான கிடோ. அவங்கள பாக்கலாமா? வாங்க. வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வந்து பிரேமா. பிரேமா, வணக்கம் சார். உங்க பேர்? என் பேர் சந்துருங்க. சந்துரு, எங்க இருந்து வரீங்க? ஓசூர்ல இருந்து வரேன். ஓகே, என்ன பிரச்சனைனால நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க? மேடம், குழந்தை வந்து பிறந்து ஒரு 3 வயசு வரைக்கும் எங்களுக்கு மன வளர்ச்சி இல்லாத குழந்தை தெரியல சார். அதுக்கப்புறம் நாங்க ஏன் நம்ம குழந்தை மற்ற குழந்தை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையா இருக்குன்னு தெரிய வந்தது எங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்க சொந்தக்காரு பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் எங்க ஒரு மாதிரி கேவலமா பார்த்தாங்க. நிறைய பேர் எங்க ஃபங்க்ஷன் கூப்பிட கூட கிடையாது. இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு நினைச்சு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோம். எங்க சொந்தக்காரில இருந்து எல்லாரும் எங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதாவது அந்த இமோஷனல் டைமிங் அந்த 2 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்க குழந்தை வந்து ஒரு ஆர்டிசன் பேபின்னு தெரிஞ்ச உடனே ஒரு மதரா நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். கஷ்டப்பட்டீங்க. என்ன அதுக்கான ஸ்டெப் அடுத்தது எடுத்தீங்க? நிறைய டாக்டர் போய் பார்த்தோம். கேரளா மத்த எல்லா ஊரும் போனோம். தமிழ்நாடு எல்லா இடத்தையும் போய் பார்த்தோம். நிறைய டாக்டர்ஸ் போய் பார்த்தோம். எங்களோட காசும் எங்க குழந்தை குணமா இல்ல. ஆனா என்ன சொல்றது, முயற்சி நீங்க நிறைய எடுத்தீங்க. ஆனா குழந்தைக்கு எந்த பலனும் இல்லைன்ற போது எப்படி உங்களுக்கு ஃபைனலா வந்து குழந்தை வந்து சரியாயிடுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு? ரொம்ப கஷ்டமா தான் மேடம் இருந்துச்சு. என்னடா நம்ம குழந்தை இப்படி இருக்கே அப்படி சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். சோ இத அப்படியே வந்து சந்துரு நீங்க சொல்லுங்க, அப்படியே நம்ம குழந்தை இனிமே இப்படிதான் இருக்க போறா அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? அப்படி நினைச்சுதான் மேடம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் எதாச்சும் நம்ம ஒரு தனியார் தொலைக்காட்சியில சாரோட பேட்டியை பார்த்தோம். பார்த்துட்டு சார்ல நாங்க 2 பேரும் போன்ல தொடர்பு கொண்டோம். எல்லாம் டீட்டெயிலா பொறுமையா கேட்டாங்க. கேட்டு நீங்க நேரு குழந்தை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க, கிளினிக் வாங்க அப்படின்னாங்க. அது மாதிரி நாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை பார்க்க வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச மாற்றம் என்ன? கண்டிப்பா சார் பார்த்த உடனே சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஆர்டிசம் குறைபாடு உள்ள குழந்தை இப்போ ஒரு 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் ஒரு ட்ரீட்மெண்ட் மருந்து எடுத்துக்கிட்டா சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா இது கிடைச்சதா? அதுதான் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் உண்மையிலே சார் உண்மையிலே நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அவங்க நடவடிக்கை எல்லாம் தெரிய மாற ஆரம்பிச்சு. மாற்றம் இந்த அவர் சொன்னது 2 வருஷம் 1 வருஷம் மருந்து எடுக்கணும்னு சொன்னாரு. எங்க குழந்தைக்கு 6 மாசத்துல சரியாயிடுச்சு. அதாவது ஒரு சேஃபர் சைடுக்கு வந்து நீங்க வந்து எங்க அதிகமா எக்ஸ்பெக்டேஷன் வந்துருவீங்களோன்னு சொல்லிட்டு குறுகிய காலத்தை சொல்லாம ஒரு நீட்டிச்சு சொல்லுவோம் நடந்ததுன்னா சந்தோஷம் அப்படின்றது. 2 வருஷம் 1 வருஷம்ன்றது எங்க 6 மாசத்துல கிடைச்சப்ப? 6 மாசத்துல கிடைச்சு. நாங்க குழந்தை மத்த குழந்தை மாதிரி ஸ்கூல் போக முடியாது, இவ்வளவு கூடயே நான் இருக்கணும், இவ்வளவு தனியா விட முடியாது, எங்கேயும் தனியா விட்டு போக முடியாது. ஸ்கூல் மத்த பிள்ளைங்க போகும்போது நம்ம குழந்தை இப்படி போக முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கோம். இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3வது படிக்கிறா. பேசுவா. ஹலோ ஹாய், உங்க பேர் என்ன? ரஞ்சனா. ரஞ்சனா, கிளாஸ் படிக்கிறீங்களா? ஸ்கூல் போறீங்களா? ஆமா. என்ன கிளாஸ்? 3rd standard. 3rd standard வந்தாச்சா நீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன வார்த்தை சொல்றதுன்னே தெரியல. அதாவது நார்மல் பேபி குழந்தையின்மை எத்தனையோ ஒரு ஸ்டெப்பா நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் நான் வந்து. ஆனா இந்த வந்து ஒரு டச்சிங், ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருக்கு. இந்த குழந்தை பேசுவாளா, இந்த குழந்தை வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பாப்பாளான்னு இருக்க ஒரு குழந்தைய வந்து நம்ம இன்னைக்கு பேசி 3rd standard படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் என்ன ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட்ல தான் வந்து ரொம்ப எங்களுக்கு ஒதுக்கி வச்சு பார்ப்பாங்க, கூட்டிட்டு போயிட சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து நீங்க கூடவே இருங்க சொல்லுவாங்க, யாராவது கூடவே இருந்து பாத்துங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா இப்ப பரவாயில்ல, மத்த பிள்ளைங்க மாதிரி நான் என்னோட குழந்தைய படிக்கிறா.
அந்த ஆர்டிசன் பேபி அப்படின்னு அந்த ஒதுக்கப்பட்டிருக்கும் போது இருந்த அவ பிஹேவியருக்கும் இன்னைக்கு நல்லா ஆயிட்டு அவ வந்து ஒரு கான்பிடென்ட்டோட இருக்கும் போது ஒரு அம்மாவுக்கு வந்து அந்த டிராஸ்டிக் சேஞ்சஸ் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருந்தது? 6 மாசம் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன மாற்றம் அவ கொடுத்திருப்பாள்ல, எப்படி இருந்தது? சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். எப்படி சொல்வீங்க டாக்டர் கிட்ட பேசும் போதெல்லாம்? சொல்லிருக்கேன். அவர்கிட்ட நீங்க கண்டிப்பா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஓசூர்ல இருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு சார் இப்படி பண்றா சார் நார்மலா ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றும் பண்ணும்போது நாங்க சார்கிட்ட சொல்லுவோம், ஒரு டைம் வரும்போது சொல்லுவோம் சார் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கா சார், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நிறைய டைம் பேசியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னோட குழந்தை கிடைச்சிருக்கான்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது டாக்டர் வந்து கடவுளா நினைச்சு நாங்க. ஓகே மிஸ்டர் சந்துரு அண்ட் மிஸ்ஸஸ் சந்துரு, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஆர்டிசன் பேபிஸோட பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்ல வரணும்னா, எங்க மாதிரி குழந்தைங்க, பாதிப்பட்ட குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த மாதிரி வேஸ்டா காசல் பண்ணி விட எங்க நல்லா சிகிச்சை கொடுக்காங்க கண்டுபிடிச்சி எங்களை மாதிரி தேடி பிடிச்சி எங்க மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா கண்டிப்பா குணமாகும். இந்த குழந்தை இந்த மாதிரி குழந்தை வச்சுட்டு அனைவருக்கும் சொல்றோம், இந்த மாதிரி கஷ்டப்படுற அனைவருக்கும் இந்த டாக்டர் வந்து பாருங்க, கண்டிப்பா சரியாகும். எங்களை மாதிரி இந்த மாதிரி ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைங்க வச்சிருக்க பேரண்ட்ஸ் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணத்தை இழக்கிறத விட நம்ம ஹாஸ்பிட்டல் வச்சிருக்க டாக்டர் முருகேஷ் அவர்கள் ஐயாவை பாத்தீங்கன்னா அவங்க எங்க குழந்தை மாதிரி நல்ல முறையில சிகிச்சை வச்சு இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்களுக்கும் பண்ணுவாங்க. டாக்டர் முருகேஷ் அவர்களுக்கு நாங்க எங்க குடும்பத்தின் சார்பா நன்றி சொல்லிக்க விரும்புறோம். டாக்டர் சொல்லுமா? தேங்க்யூ அங்கிள். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்க இங்க பாத்தீங்களா ஒரு சென்டிமெண்ட் இமோஷனல் டச், அதாவது ஒரு ஆர்டிசன் பேபி ஒரு நார்மல் பேபி ஆகி ஸ்கூல் போயிருக்காங்க. சோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்க வீட்டுல யாருக்கிட்டையாவது ஆர்டிசன் பேபி இருக்குன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கட்டாயமா ஃபீல் பண்ணாதீங்க. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் முருகேஸ்வர் பாருங்க, உங்க குழந்தையும் நல்லபடியா நார்மல் ஆயிடுவா, கட்டாயமா நம்புங்க. இனிமையான இல்லற வாழ்க்கையை நிரந்தரமாக பெற to get permanent and peaceful life நீங்கள் நரம்பு தளர்ச்சியால் இல்லற சுகத்தை இழந்தவரா? குழந்தை இல்லாமல் பல டாக்டர்களால் கைவிடப்பட்டவரா? சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவரா? சோரியாசிஸ் போன்ற தோல் நோயால் அவதிப்படுபவரா? மூட்டு வலியால் முடங்கி கிடப்பவரா? ஆஸ்துமா மற்றும் சைனஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவரா? உங்களின் குழந்தை ஆர்டிசம் எனப்படும் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறதா? இனி கவலையே வேண்டாம். உங்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண டாக்டர் எஸ் முருகேஷ், Seashell Herbs and Research Center, Siddha Ayurvedic and Naturopathic Medicines, Number 26, Seashell Avenue, Akkarai, ECR Road, Chennai, Tamil Nadu, India. Pin code 600119. முன்பதிவிற்கு for appointment phone number 04446890072, cell number +917358583118 and +919444732995. Email ID supports@seashellherbs.com and contact@seashellherbs.com and Seashell Herbs 1966@gmail.com. Facebook ID Seashell Herbs, Instagram ID Seashell Herbs, website www.seashellherbs.com. டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். முன்பதிவு பெற்று வரவும். சென்னை தலைமை மருத்துவமனையானது தினசரி காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் டாக்டர் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெறலாம். டாக்டர் அவர்கள் மருத்துவ முகாம் செல்லும் நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். டாக்டர் அவர்கள் பாண்டிச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கரூர், சேலம், கோவை, ஓசூர், வேலூர் போன்ற உள் மாவட்டங்களிலும், பெங்களூர், மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற வெளி மாநிலங்களுக்கும், இலங்கை, கனடா, ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் விஜயம் செய்கிறார். டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம்.